செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th பயாலஜிக்கான ஆஃபீஸில் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன் மாடல் கொஸ்டின் வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். தமிழ் மினிஸ்டர்ஸ் உங்களோட கொஸ்டின் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணி விட்டுருப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் காமெண்ட்ஸ் இருக்க லிங்க்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல் ரிசீவ் பண்ணி பார்த்துருக்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அண்ட் லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனுப்பி விட்டுருப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ 35 மார்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோ பாட்னி உங்களுக்கு. ஓகேவா? 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்காக சொல்கிறேன், 8 1 மார்க்கா 4 இன்டீரியர் வரும், 4 புக் பேக் வரும். இதுதான் கான்செப்டே. ஓகேவா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? படிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் புக் பேக்கை ஃபஸ்ட்டாக கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா? 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு புக் பேக்கை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ் நம்ம வரலாம். ஓகேவா? இன்டீரியர் கூட ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் வைப்பாங்க, அப்போ கூட படிச்சிக்கலாம். இப்போதைக்கு புக் பேக்கை கிளியர் பண்ணுங்கள், தரவு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், 6th 7th அப்படியே பாருங்கள். 1 மார்க்கு இன்டீரியர் தெரிஞ்ச ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகேவா? இன்டீரியர் 1 மார்க்ஸ் மட்டும். ஸோ 8 1 மார்க்கு இதுதான் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 2 மார்க் 3 மார்க் அப்படியே பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் ஒரே இதுலேயே இருக்குது. ஸோ இதில் அப்படியே சொல்கிற மாதிரி இம்பார்ட்டன் வாட் இஸ் ஃபுட் செயின், அப்புறம் ரைட் த யூஸ் ஆஃப் டீ குட்டு அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9th கொஸ்டின் வாட் இஸ் ஸ்டோமியம். இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் ஒன்று நீங்கள் எழுத வேண்டி இருக்கும், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? பிரைமரி இன்ட்ரடியூஷன் அண்ட் செகண்டரி இன்ட்ரொடக்ஷன். ஸோ இது ஈஸி. இந்த நாளும் அடுத்த 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 19 கம்பல்சரி எழுதிதான் வேறு வழியே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. வாட் இஸ் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், அப்புறம் சிக்னிஃபிகன்ட் ஆஃப் ஃப்ளோய்டியா அது இம்பார்ட்டன்ட். 16 இம்பார்ட்டன்ட். அண்ட் பார்த்திங்கன்னா மேக்ரோ ஆர்கானிசம் லைக் சுப்ரியோலினா. அப்போ லேபிள் த பார்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, அதை ஈஸியாக தான் எழுதிக்கோங்க. இல்லைனா 18 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பேசஸ், ரைட் த யூசஸ். இதுவும் ஈஸி தான். அப்போ நான் லிக்விட் வேஸ்டஸ் காஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், கிவ் ஏ சொல்யூஷன் டு மேனேஜ் த சேம் அண்ட் எக்ஸ்பிளைன் த இன்கம்ப்ளீட் டொமஸ்டிக் டாமினன்ஸ் வித் எக்ஸாம்பிள். அப்புறம் ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்ட் டிஷ்யூஸ் கல்ச்சர். இது ஈஸி தான். இதுவும் 2 ஈஸி தான். இது 2 ஈஸி தான் இருக்குது. இந்த 4மே ஈஸி தான். ஈஸி அண்ட் இம்பார்ட்டன் கூட, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கூட எல்லாம் படிச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஓகேவா? அடுத்து பயோஜுவாலஜி வந்தாச்சு. பயோஜுவாலஜி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்கள். 1 2 3 4 5 பாஸ் பண்ணி கூட பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்க்கணும். சப்போஸ் நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா? இப்போ இந்த பேஜ் அப்படியே பாஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்த பேஜ் வரட்டா? அடுத்து 5 6 7 8. ஸோ அடுத்து 2 மார்க் பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஃபஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். என்ட்ரோபிகேஷன் 14 இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரிபோசோம்ஸ் அப்புறம் வாட் ஆர் கான்ஜுகேட்ஸ். இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இந்த 4. ஓகேவா? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இது ரொம்ப ஈஸி. நீங்கள் சிம்பிளாக நீங்கள் எப்படி சொல்கிறது ஓனாக கூட எழுதலாம். அப்புறம் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்டு இதுவும் ஈஸியாக நீங்கள் ஓனாக எழுதலாம். அப்புறம் ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் ஆன்ஸ்ட்ரோம்னு கேட்குறாங்க. இது அண்ட் பின்னா வாட் இஸ் அன் ஆன்டிஜன், வாட் ஆர் த டைப்ஸ். இது இம்பார்ட்டன்ட். இந்த ஃபஸ்ட்டு கடைசி 3 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் நான் சொன்ன 4 மார்க் 4 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் இது BA. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள், அப்புறம்னா ஹியூமன் ஸ்பெர்ம் வித் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட் இதில் 2மே இம்பார்ட்டன்ட் அண்டு 21ல் B. ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்கள் பொறுமையாக. ஸோ தட்சித்பா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு. ஸோ பிஎஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மை டியர் செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.